வணக்கம். தூய்மை பணியாளர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து 10 நாளாக தொடர் போராட்டம். இதை பார்த்த கொடுமைக்கார அப்பா தன்னுடைய சொந்த மக்களை எதிர்த்து தன்னுடைய சொந்த மக்களுக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு தனியார் தான் சிறப்பாக என்னுடைய மக்களை காப்பாற்ற முடியும், நான் ஒரு டம்மி முதல்வர், நான் ஒரு டம்மி அப்பா அப்படின்ட்டு மனதார ஒப்புக்கொண்டு இந்த போராட்டத்தை கைவிட கோரி யாரையோ வைத்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவை வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போராட்டத்தை கைவிடணும், எங்கேயாவது அனுமதி பெற்று போராடுவதற்கு எவ்வளவோ இடங்கள் உள்ளன, அங்கே அனுமதி பெற்று உங்களுடைய போராட்டத்தை தொடருங்கள். இப்போ ரிப்பன் பில்டிங் முன்னாடி இருக்கக்கூடிய போராட்ட குழுவை காவல்துறை என்ன செய்யலாம், அந்த போராட்டத்தை தடுக்கலாம், இல்லை அவர்களை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கிடுச்சு. வாங்கிட்டு வந்தவொடனே நம்ம காவல்துறை தான் கொலையாளியை விட்டுறோம், கொள்ளைக்காரனை விட்டுறோம், பாலியல் 20-30 பேரை பாலியல் வன்கொடுமை பண்ணாலும் விட்டுறோம், சாமியார் போர்வையில், மடங்கள் போர்வையில், போதகர் போர்வையில், ஆலயங்கிற போர்வையில் இப்படி மதத்தின் பெயரால் தன்னை நல்லவராக காட்டிக்கொண்டு கஞ்சா வித்தாலோ இல்லைன்னா பெண்கள் மீது பாலியல் கொடுமைகள் செய்தாலோ இல்லை இல்லாத எல்லா அக்கப்போரம் செய்தாலும் அந்த மடத்தோட வாசப்படியில் கூட போய் அது நிற்காது, இல்லை அந்த பெரிய போதகர்களாக இருந்தால் அவங்களை கண்டுகள் கூட செய்யாது. ஆனால் அதே எளிய மக்கள் ஒன்றுனா எப்படான்னு காத்திருக்கோம். இப்போ நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை கட்டவிழ்த்தா எங்கள் ஸ்டாலின் சொல்லி தான் நடந்துட்டுன்னு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக, இல்லாட்ட நமக்கு தெரியாது பாருங்க கொடுமைக்கார அப்பா என்னெல்லாம் கொடுமை பண்ணுவாருன்ட்டு பயந்து நீதிமன்ற வாயிலாக இந்த நாடகத்தை அரங்கேற்றினாங்க. காணொளி முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர ரணகரம். இப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் தூய்மை பணியாளர்களெல்லாம் கைது பண்ணி சமூக நலக்கூடங்களில் கொண்டு போய் வைக்கிறாங்க. காணொலியை நம்ம நேரலையிலே பார்க்க முடியுது. என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சமூக நலக்கூடங்களில் நேற்று இரவே இந்த வேலையை நடுராத்திரி திருடுங்க தானே, திருட்டு வேலையை 12 மணிக்கு மேலே தான் அரங்கேற்றுவாங்க இல்லையா, அதனால் இந்த திருட்டு வேலையை இந்த கொடுமைகளை நடுராத்திரியை ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக கூடங்கள் அங்கே எங்கேயா ஒவ்வொரு பகுதியாக கொண்டு போய் பிரித்து அடைச்சி வச்சுட்டாங்க. அதில் நிறைய தள்ளுமுள்ள அது தனி காணொலியில் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பகுதியில் ஒரு கூட்ட தூய்மை பணியாளர்கள் அடைச்சி வச்சுருக்காங்கிறத கேள்விப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் அவங்களை சந்திக்கிறதா தகவல் வெளியாகுது. வெளியான உடனேயே என்னாச்சுன்னா, திமுக அரசுக்கு கொடுமைக்கார அப்பாவுக்கு உதறல் வந்துச்சு. ஐயோ, நம்ம மாற்றான் தகப்பன் பாவத்தில் இந்த மக்களை போட்டு கொடுமைப்படுத்துகிறோமே, நம்ம ஒரு கொடுமைக்கார அப்பாங்கிறது இந்த அண்ணனுக்கு தெரியுமே, அண்ணன் தன்னுடைய உறவுகளை காப்பாற்ற தன்னுடைய சகோதரர்களை காப்பாற்ற ஓடி வந்துடுவாரே, இந்த அண்ணன் நின்னா நம்ம அப்பா பதவி போயிருமே, அடுத்து நம்ம ஒரு மாற்றான் தகப்பன் பக்குவத்தில் நடக்கிறது வெளியில் தெரிஞ்சு போயிருமே, அதனால இவன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடக்கூடாது, இந்த அண்ணன் காப்பாற்றலான்னு ஒன்று இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையை வைத்து அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமூக நலக்கூடத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏசி பஸ்ஸுங்க, ஏசி பேருந்து, தூய்மையாளர்கள் கனவுல கூட ஏற முடியாத ஒரு அப்படியே அழகா மினுமினுப்பா, திமுக பாசக்கனாலே மினுமினுப்பாக விளம்பரமும் தானே, அந்த மினுமினுப்பான பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அதாவது வேற இடத்துல கொண்டு வச்சிடலாம், இந்த இடத்துக்கு அண்ணன் வரும்போது இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடாது, அதுதான் அஜெண்டா ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏற்கனவே முன்னக்கூட்டி நம்ம உறவுகள் போய் நிற்பாங்க இல்லையா, நம்முடைய ஊடகவியலாளர்கள் நிற்பாங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உறவுகள் எல்லாரும் நிற்பாங்க. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க அண்ணன் வரதுக்கு முன்னாடி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு, இடம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்ச உடனே நம்முடைய வண்டியை குறுக்க விட்டுக்கிட்டு எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு போராட்டத்தில் நம்ம மக்கள் போராட்டத்துக்கு செலுத்தவங்களாம் நின்னா காவல்துறைக்கு கோபம் வருது. அவங்க அதை ஓட்டி பார்க்கலாம் தள்ளிடலாம் நினைக்காங்க. சரி, அப்போ தள்ளிட்டாவது கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம மக்கள் கீழே விழுந்து புரள்றாங்க, நாங்கள் நகல விட மாட்டோன்னு. அப்போ கூட நம்முடைய கட்சியிலேருந்து ஒரு அக்காவுடைய கணவனையோ இல்லை அவங்களையுமே அடித்து ஒரு மாதிரி காயப்படுத்தி இது பண்ணுவோம். அவங்களும் நல்ல கேள்வி கேட்டாங்க, கையை வைக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் நம்முடைய கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரையும் போட்டு காவல்துறை காலரை பிடிக்குது, தள்ளு முள்ளுன்னு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஹைப்பு கொடுத்தெல்லாம் எனக்கு நான் பேசுகிறேன், நம்ம உள்ளபடியே அப்படி சொல்லிட்டு போகிறது, இப்போவும் உள்ளபடியே தான் சொல்கிறேன், இது ஹைப்பே கிடையாது. எப்படி ஒரு சினிமா படத்தில் மக்களை வில்லன் புரட்டி எடுக்கும்போது, இல்லை வில்லனோட பேச்சை கேட்டுட்டு இந்த ஏவல் துறை புரட்டி எடுக்கும்போது காப்பாற்ற இப்போ அவர் வரமாட்டாரான்னு நம்ம அந்த ஹீரோவை எதிர்பார்த்து காத்துட்ருப்போம்ல, அதே மாதிரிங்க. டைரக்ஷன் கிடையாது, எந்த கட் காப்பி பேஸ்ட் எதுவும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாதுங்க. அப்படி நடக்குது. நேரலையில் பார்க்கும்போதே நம்ம என்னடா நடக்கும், இப்போ அண்ணன் வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கு. அண்ணன் வராருடா, அண்ணனோட வண்டி கரெக்டாக காட்டுறாங்க, இங்கே தள்ளுமுள்ளு அப்படி அண்ணன் வராங்கடான்னு தெரிஞ்சதும் பாக்கிய அவங்களும் ஓடி வராங்க. அண்ணன் வந்துட்டாங்கடா அண்ணதும் அப்படி உருண்டவங்களை எழுமி நின்று நாம் தமிழர்கிட்ட அப்படி ஒரு பல்பு எரிஞ்சுது பாருங்க. அப்பா காப்பாற்ற அண்ணன் வந்துட்டாருடா, இனி நமக்கு எதுவும் இல்லை, இனி நம்ம பாதுகாப்பு தான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு எழும்பி ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் அப்படி நின்னாரு.
தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய குரு பகைவரின் பதை மாற்றவே கடலி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய குரு பகைவரின் பதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் நங்கையர்க்கும் மந்தத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைகளில் தந்தான் கடலி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய குரு பகைவரின் பதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். எனக்கு வந்து அப்போது இந்த சினிமாக்களில் பார்த்த சில காட்சிகள் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, ஒரு மாற்றான் சித்திக்கிட்ட மாற்றான் தாய்கிட்ட அகப்பட்ட பிள்ளைகள், இல்லை மாற்றான் தகப்பன்கிட்ட சித்தப்பா கிட்ட மாட்டிக்கிட்ட பிள்ளைகள் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அதாவது இந்த உரிமையான பிள்ளைகளுக்கு போக வேண்டிய சொத்துக்களெல்லாம் லாவகமாக அவங்க சுருட்டி ஏப்பம் விட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு மாற்றிடுவாங்க. இதை பார்த்துக்கிட்டே அண்ணன் கூட வளர்ந்துக்கிட்டே இருப்பான். சின்ன வயசில் அந்த அண்ணனால ஒன்றும் செய்ய முடியாது, பொறுமிட்டு இருப்பாப்புல. ஒரு வேகத்தில் அந்த ஒரு இளைஞர் பருவத்தில் எல்லாம் புரியும் போது எப்படியாவது அண்ணனை இந்த நம்ம உறவுகளை காப்பாற்றணும், நம்ம தம்பி தங்கைகளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வீறிட்டு எழும்பி மாற்றான் தாய் இல்லைனா மாற்றான் சித்தப்பாவை போட்டு வெளுத்து வாங்கி அதுக்குண்டான உரிமையை வாங்கி கொடுத்து மீட்டு அந்த சொத்துக்கள் அந்த சுதந்திரங்களை மீட்டு கொடுத்து எப்படி தம்பி தங்கைகளை வாழ வைப்பார் அப்படின்னு சினிமா முடியும். அதே மாதிரி வந்து அண்ணன் நின்னாருங்க. வந்து நின்று அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த களத்தில் அண்ணனாக நின்னதை விட ஒரு தலைவனாக நின்னதை தான் நான் பார்த்தேன். நேரலையில் பார்க்கும்போதே நமக்கு அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருமே அண்ணா பாருங்கண்ணா தள்ளிட்டாங்க, அந்த நம்ம கட்சி அக்கா கூட சொல்கிறாங்க பாருங்கண்ணா கையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டாங்க, பிடிச்சி தள்ளுறாங்கண்ணா அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய அந்த அவலத்தை சொல்லும்போது எல்லாத்தையும் அந்த குமுறலோட அதை கேட்டுக்கிட்டு அதாவது அவரோட உடல் மொழி சொல்கிறது எல்லாத்தையும் உள்வாங்குறாரு. ஒரு குமுறலோட நடந்துக்கிட்டு தம்பி தங்கைகள் நம்ம கூட இருக்கிற தைரியத்தில் எப்படியும் இருப்பாங்க, அவங்கள அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு முக்கியம் நம்முடைய ஜனம், நம்முடைய எளிய ஜனம் நம்மளை நம்பி நிற்கிது, நம்மளை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா ஏங்கிற ஒரு ஜனம் அங்கே பேருந்தில் நிற்கிதுங்கிறத உணர்ந்தவரா எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு கலங்கிய மனசோட நேராக போய் அந்த எளிய பேருந்தில் வைக்கப்பட்ட அந்த ஜனங்களை தான் போய் பார்த்தாரு. அவருடைய அவல குரலை கேட்டார். கையறு நிலையில் நின்று அவருடைய உடல் மொழி சொன்னதெல்லாம் நான் என்னமா செய்ய முடியும், நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாற்றான் தகப்பன் நமக்கானவனை தேர்ந்தெடுக்காமல் யாரையோ தேர்ந்தெடுத்துடுறீங்க, ஒன்று அந்த பேயை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை இந்த பிசாசை தேர்ந்தெடுக்கிறீங்க. நான் வந்து உங்களுடைய இனத்துக்காக நின்று பாடுபடுறேன். 15 வருஷமாக பெருங்குரல் எடுத்து நான் வந்து நம்முடைய அடிமைத்தனத்தை சொல்கிறேன், அல்லது எப்படி வெளியில் வரணுங்கிறதையும் சொல்கிறேன். ஆனால் என்ன பிறந்தள்ளுறீங்க, இவ்வளோ அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த உடல் மொழியிலே, அதாவது வந்து வாயால் சொல்லாட்டாலும் அது நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் வந்து அதிகாரத்தில் இல்லையே, நான் உங்களுக்கு எதையும் நான் இன்னும் சொல்ல போனால் நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே இல்லையே. அவர் சொல்ல வந்ததே அதுதான். நீங்கள் சரியாக என்ன தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நான் முதல்வராக இருந்தேன்னா கூட உங்களை இந்த போராட்ட களத்துக்கு நான் வரவே விட்டுருக்க மாட்டேனே, உங்களை இப்படி போராட நிலையில் நான் வச்சிருக்கவே மாட்டேனே அப்படின்னு ஒரு கலங்கனை இதோட நின்னார். அண்ணனா அவர் நின்றதை விட ஒரு சிறந்த தலைவனாக அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். மக்களின் உணர்வுகளோட கலந்து நின்னார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் வழக்கம் போல் நியாயமானது தான். நீங்கள் எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்குறீங்க, கார்பரேட் தான் நல்லது பண்ணும், கார்பரேட் தான் இது மேயர் பிரியா வேற சொன்னாங்க இல்லையா, கார்பரேட் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிடும் அப்படின்னு மேயர் பிரியா சொன்னாங்க இல்லையா. ஏன்னா எங்களால் எதுவும் செய்ய கிடையாது, எங்களால் சம்பளத்தையும் வாங்கி தின்ன முடியும், அப்புறம் இந்த கோடிக்கணக்கான திட்டங்களை வகுத்து கோடிகளை அதுக்கு ஒதுக்கி நாங்கள் வந்து பங்கு பிரித்து அதையும் நாங்கள் தின்னு யாப்பம் போடுவதற்கு தான் நாங்கள் வந்து மேயராகவும் கவுன்சிலராகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருக்கமே தவிர உங்களை காப்பாற்றுறதுக்கோ உங்களை பாதுகாக்கிறதுக்கோ உங்களை வழி நடத்துறதுக்கோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த நன்மையும் செய்கிறதுக்காக கிடையாது. எங்களால் சிறப்பாக வைக்கவே முடியாது. நாங்கள் ஒரு எடப்பாடியை போலவே நாங்களும் கையாலாகாத அரசு, எடப்பாடியை போலவே நாங்களும் மக்களை காப்பாற்ற வக்கில்லாத ஸ்டாலின் ஐயா நானும், எடப்பாடியை போலவே நானும் அதாவது ஒன்றிய அரசுக்கு இணங்கி போகின்ற மானங்கெட்ட ஸ்டாலின் தான் நானும், எடப்பாடியை போலவே ஒன்றிய அரசுக்காக மானம் ரோசம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு மானங்கெட்ட அரசு தான் என்னுடைய அரசுன்னு திமுகவும் சொல்கிற விதமாக இதெல்லாம் நடத்திட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஒரு அதாவது பொறுப்பற்ற அப்பனால் பிள்ளையை வளர்க்க முடியலைன்னா யாராவது வந்து அடிமாட்டு விலைக்கு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி விற்பான், அது மாதிரி விற்று அந்த பணத்தை ஏப்பம் போடுறது. வாங்கிட்டு போகிறவன் அடிமையாக தான் நடத்த போகிறான். இவனே இந்த பெத்த அப்பனே ஒழுங்காக பார்க்கல, பொறுப்பு இல்லாமல் டாஸ்மாக் அடிச்சுட்டு குப்பரை கெடுத்துட்டு விற்கிறான்னா வாங்கிட்டு போகிறவன் எப்படி இந்த பிள்ளையை வச்சுருப்பான். ஆனாலும் தன்னுடைய சுகபோகத்துக்காக, தன்னுடைய பணம் வாங்கும், அதாவது பணத்தில் மிதக்கணுங்கிற ஆசைக்காக
பிள்ளையை வந்து விற்கும்போது என்ன சொல்லுவான், போகாமல் இருக்கின்ற பிள்ளைகளை என்ன சொல்லுவான், அங்கே போனால் உனக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும், சாக்லேட்டாக திம்ப பாலாக தருவாங்க, நீ ஸ்கூலுக்கு காரில் போகலாம், அப்படி போகலாம் இப்படி போடலான்னு எப்படி ஆசை காட்டி அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த திமுக அரசு என்ன சொல்லி இந்த உத்தரவை வாங்கியிருக்குன்னா, எங்களால் இந்த மக்களை காப்பாற்ற கழியாது, இயலாது, நாங்கள் ஒரு கையாலாகாத அரசு, அதனால நீங்கள் தனியாருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மேயர் சொல்ல, அதுக்கு வந்து அமைச்சரவை உடனே கூட்டம் கூடி உடனே தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஊடகத்தில் வந்து உங்களுக்கு காலை உணவு கிடைக்கும், உங்களுக்கு வந்து பணியில் இறந்து போனீங்கன்னா இவ்வளோ லட்சம் கிடைக்கும், உங்களுக்கு வந்து கையுறை காலுறை எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போ ஆசை காட்டி அடுத்து மோசம் போக்குறதுக்குள்ளே எல்லாத்தையும் அதில் காதில் தேன் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த வேலை நடந்துட்டுருக்கு. மக்களே, நான் இப்போவும் இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன், இந்த அரசை நம்பாதீங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய கலேபரம் ஆயிடுச்சு, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இது வந்து மக்கள்கிட்ட இப்போ வந்து போய் இது நம்முடைய தேர்தலுக்கு ஆப்படிச்சிரும், 2026 தேர்தலில் இது நமக்கு வந்து நம்மளை கூப்பில் உட்கார வச்சிரும், திருப்பியும் நம்ம போய் உங்களுக்கு போகவா இல்லை வாங்கி போட்ட தீவுகளில் போய் உட்காரவான்னு தெரியலை. அதனால் நம்ம ஏற்கனவே ஆசிய பணக்கார பட்டியலில் வந்துட்டோம், இப்போ உலக பட்டியலில் வர வேண்டிய நேரம் பார்த்து இதெல்லாம் மண்ணா பெறும் போல இருக்கே, நம்ம திட்டம் எல்லாம் பாழாகி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற தேர்தல் பயத்தில் தேர்தல் ஜன்னி கண்டு போய் எங்கே சீமான் பட்டி தொட்டியெல்லாம் பரவிடுவாரோ, சீமானுக்கு செல்வாக்கு பெருகி சீமானுக்கு வந்து ஓட்டு விழுந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் இன்னைக்கு இவ்வளவு பசப்பு மொழிகளை கூறியிருக்கு. மற்றபடி இவர்கள் தனியாரிகளிடம் விற்கிறவர்கள் எப்படி ஒரு பொறுப்பற்ற அப்பா பிள்ளைகளை ஏனோ தானோன்னு விட்டுருவாரோ, அழகழகாக பேர் வச்சுருவாங்க, ஆனால் ஏனோ தானோன்னு விட்டுருவாங்க தெரியுமா, எந்தாலையும் போன்னு விட்டுருவாங்க, இல்லைன்னா யாருக்கிட்டையாவது விற்று வைத்து வளர்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் ஏன் இந்த பேசாமல் காவல்துறை மொத்த அதிகாரிகளையும் வீட்டுக்கு அனுப்பிடலாமே, அவங்களையும் தனியார் வசம் ஒப்படைச்சிடலாமே. அதே அண்ணன் சொன்னார், எப்படி இராணுவத்தை வந்து இராணுவத்தோட உடைமைகள் தயாரிக்கிறது, கவசங்கள் தயாரிக்கிறது, அணுகுண்டு, போர் விமானங்கள் வாங்குறது எல்லாம் தனியார், அதுவும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வாங்குதோ, அதே மாதிரி ஒரு நாள் காவல்துறை இன்னும் பல துறைகளை தனியார்கிட்ட விட்டுக்கிட்டு இது பணத்தை மட்டும் தின்னு ஏப்பம் விட்டுக்கிட்டு ராட்சச வளர்ச்சி பெற்று வரும் இந்த அதிமுக திமுக. நம்ம சித்தப்பாவை லேசுப்பட்டவர் கிடையாது. இந்த அதிமுக சித்தப்பா, இந்த மாற்றான் தாய் கொடுமைக்கார, அதாவது மாற்றான் தகப்பன் மனப்பக்குவம் கொண்ட இந்த குடும்பக்கார அப்பா எல்லாரையும் ஓரம் கட்டினாதான் விமோசனம், இல்லை ஒரு நாள் எல்லாம் தனியார் மயமாகும், இந்த ஆட்சி செய்பவர்கள் மட்டும் கொளுத்து போய் தெரிவாங்க அப்படிங்கிறத அண்ணன் வந்து ஓங்கி அரைச்சாப்புல சொன்னார். இன்னும் மக்கள் திருந்தலை, இன்னும் வந்து திமுக காப்பாற்றும், திமுக தர்ற 1000க்கும் இனிமே அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இப்போ பாருங்களேன், வர்ற பொங்கலுக்கு உங்களை 5000 தந்து இந்த விஷயத்தையே அமைக்கிறோம், நீங்களும் மறந்துடுறீங்க, பட்ட கொடுமைகள் யாரோ தானே பட்டாங்க, உங்களுக்கு 5000 கிடைச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, அடுத்து தேர்தல் அறிக்கையில் இனிமே அடுத்து உங்களுக்கு அனைவருக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட தருவோம்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பி 3000த்துக்கும் 4000த்துக்கும் ஏமாந்து போய் நீங்கள் இவங்க ஆட்சி அதிகாரத்தை இவங்க கையில் கொடுத்தீங்கன்னா இந்த 3000 4000 அவங்க எப்படி தருவாங்க? கொள்ளையும் அடிக்கிறாங்க, அவங்களும் பணக்கார பட்டியலில் வந்துக்கிட்டே இருக்காங்க, விடியல் நிறுவனம் விடியாத நிறுவனம்னு 1008 போலி நிறுவனங்கள் நடத்தி அவ்வளோ பணங்களை சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கிடையில் உங்களுக்கு 4000 3000 எப்படி தருவாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. மின்சார கட்டணம் உயர்த்துதல், அடுத்தது பத்திரப்பதிவில் இது அதோட வரி சொத்து வரி உயர்தல், பத்திரப்பதிவில் அந்த பதிவு செய்கிற கட்டணம் உயர்தல்னு ஒன்றுக்கும் அவங்க வந்து விலைகளை உயர்த்தி டாஸ்மாகில் உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி இப்படி இதே மாதிரி கார்பரேட்டுகள்கிட்ட உங்களை விற்று அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி தான் யாப்பம் போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் இப்படி பிச்சு போடுறாங்க. அவங்க வந்து முழு பிரெட்டை திங்கும்போது அந்த நுனியை மட்டும் பிச்சு உங்ககிட்ட போடுறாங்க அப்படிங்கிற அறிவு இன்னும் மக்களுக்கு வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.